வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்ல வேலையோ கல்யாணமோ அமைய மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் பார்த்து நீங்கள் பலன் பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுகளார போகலாம். ஒரு சிலருக்கு படித்து முடித்தோன்னையும் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கிறதில்ல. சும்மா இருக்கக்கூடாதுன்னு படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்காம வேறு ஏதோ ஒரு வேலையை குறைஞ்ச சம்பளத்தில் சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு அந்த வேலைக்கும் போக மனசு இல்லாமல் தனக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படியே சில வருஷங்கள் போய் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வயசு வந்துடும். சரியான வயசில் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போயிடும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 20லேருந்து 30 வயசு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த ரெண்டு விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கணும். நல்ல உத்தியோகம், திருமணம் இது ரெண்டுமே 20லேருந்து 30க்குள்ளார நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வருடங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பு, ஏக்கம், கலக்கம், ஏமாற்றம் இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியும். இந்த 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளாரையே நல்ல உத்தியோகம், திருமணம் இது ரெண்டும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் யோகா அமைப்பு நல்லா இருக்கணும். அதாவது நடக்கக்கூடிய தசா புத்தி நல்ல விதமாக இருக்கணும். ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நடக்கக்கூடிய தசா புத்திகள் மூலமாக தான் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம உத்தியோகத்தை பற்றி பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இது ரெண்டு தான் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான உத்தியோகத்தை குறிக்குது. உத்தியோகத்தின் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ் இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவமாக இருந்தாலும் சரி 10ஆம் பாவமாக இருந்தாலும் சரி இதுக்கு வரக்கூடிய சப்ளாடுங்க எந்த விதத்துலையும் 5, 9 இந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது. 6, 10ஆம் பாவத்துக்கு கெட்ட ஸ்தானமான இந்த 5, 9ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு தசா புத்தி 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நடந்தால் கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்காது. எந்த வேலைக்கு போனாலும் நிம்மதி இருக்காது, அந்த வேலை பிடிக்காது, 1 மாத சம்பளம் கூட உருப்படியாக வாங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நவீன உலகத்தில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் எப்படி சம்பாதிக்க முடியும். ஆனால் இவங்க மனசை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வேலையை ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக செய்ய முடியாது. இவங்களுடைய மனசு அதுக்கு ஒத்துக்காது. இவங்களால் அந்த வேலையில் நிரந்தரமாகவும் இருக்க முடியாது. விதி அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு புகழ் அடைய முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும். ஜாதகத்தில் உத்தியோகத்துக்கு பலமான அமைப்பு இல்லை அப்படின்னா யார் சிபாரிசு பண்ணாலும் சரி, எங்கே வேலை கிடைச்சாலும் சரி நிரந்தரமாக அங்கே வேலை பார்க்க முடியாது. அடுத்து திருமணத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய சமூகத்தில் நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம் இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் ஆக மாட்டேங்குது. 7ஆம் பாவம் 4, 6, 10 இந்த பாவங்களுடைய சம்பந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் கேள்விக்குறி தான். திருமண பாவத்துக்குரிய கிரகங்கள் காலச்சக்கரத்துக்கு சாதகம் இல்லாத வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகாது. ஜாதகத்தில் இது மாதிரியான கெட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது வேலை, திருமணம் இது ரெண்டும் காலகாலத்தில் நடக்காமல் போயிடும். காலங்கடந்து நடக்கும்போது எதிலையுமே சுவாரஸ்யம் இருக்காது, அது கிடைச்சதுனாலையும் ஒரு பயனும் இருக்காது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்?
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை, இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.